வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்கவே நாக்குல தண்ணி உருத செவன்னு சூப்பரா ஒரு நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய நெத்திலி மீனா வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெத்திலிய நெத்திலின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளியும் ஒரு கிண்ணத்துல ஊற போட்டு வச்சிருக்கேன். இப்ப நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு சின்ன முறி தேங்காய், ஒரு முறி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அரைக்கிறதுக்கு இது மட்டும்தான், வேற எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை. 2 ஸ்பூன் வத்தல் பொடி, தேங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது மட்டுமே போட்டு சூப்பரா மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். மசாலாவை ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஒரு 1/4 பதம் அரைச்சா போதும். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச மசாலாவை ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற மீன்ல ஊத்தணும். ஊத்திட்டு அந்த மிக்சி ஜார்லயும் கொஞ்சம் மசாலா எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம்ல, அதுலயும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியுமே நம்ம இது கூட ஊத்திக்கலாம். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த புளி இருக்குல்ல, அந்த புளியையுமே நல்லா கரைச்சி 1/4 வாசி புளி இதுல ஊத்திக்கலாம். கொஞ்சம் இருக்கட்டும், மொத்தமா ஊத்திடாதீங்க. ஒவ்வொரு புளியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். புளிப்பு ஜாஸ்தி ஆயிட்டுனாலும் சாப்பிட முடியாது. அதனால ஒரு 1/4 வாசி புளியை மட்டும் இப்ப நம்ம ஊத்திக்கலாம். புளி ஊத்திட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ குழம்பு ரொம்ப கட்டியா இருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வரும்போது தான் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு இப்போ அடுப்புல வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்பை பத்த வச்சு அடுப்புல வச்சிடலாம். அடுப்புல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இப்படி கொதிக்க ரெடி ஆயிட்டு இருக்கும். நம்ம இப்போ இதுல கரண்டி எல்லாம் போட்டு கிளறிடக்கூடாது. ஒரு துணியை வச்சு 2 சைட்லையும் பிடிச்சிட்டு அப்படி சட்டி அப்படி பூ போல சுத்தி விடணும். எனக்கு அது ரொம்ப வராது, நான் பண்ணதில்லை. நான் எனக்கு வர மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி லேசா பூ மாதிரி சுத்தி விடணும். கரண்டி போட்டு கலக்கினீங்கன்னா இந்த மீன் நல்லா பொடிஞ்சிரும், டக்குன்னு பொடிஞ்சிரும். மீன் இப்பவே வெந்திருக்கும், டக்குன்னு பொடிஞ்சிரும். அதனாலதான் நான் போடல. திருப்பியுமே மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு புளி எல்லாம் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு உப்பு புளி எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். நீங்க குழம்ப கையில ஊத்தி நக்கி பார்க்கும்போது டேஸ்ட் அப்படி இருக்கணும். இப்போ சைட்ல இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே எடுத்து விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறணும். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது வறுத்து பொடி பண்ண வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தய பொடி நல்லா நைஸா இருக்கணும், நல்லா அதுவும் கொஞ்சம் குறக்குறப்பாவே இருக்கட்டும், நல்லா இருக்கும். வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ணதான் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி சுத்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா குழம்பு இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ அதுல கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அதையுமே மூடி, இதெல்லாம் பண்ணும்போது தீ சிம்ல இருக்கணும். அதையுமே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா குழம்புல அங்கங்கே கொஞ்சம் சிவப்பா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்மளும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை அப்படியே ஊத்தி மூடியை போட்டு மூடி அதையுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடணும். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை அணைச்சிட வேண்டியதான். குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உடனே எதை சோத்துல போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த குழம்ப அப்படியே திருப்பியும் மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா குழம்பு இப்படி அடிப்பொலியா இருக்கும். குழம்ப பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணும். ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. கண்டிப்பா இந்த குழம்பு நீங்க ஒரு வாட்டியாச்சும் வச்சு சாப்பிடணும், அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.